அதாவது ரொம்ப தெள்ள தெளிவா அதுதான் அந்த டைம்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அப்பதான் கண்ணீர்லாம் வரும். அந்த என்னோட சின்ன வயசுல என்னென்ன பண்ணோம் இப்போ ரீப்ளே. ஏன்னா நாங்கள் விளையாடுற காலத்துல ஒரு வீடியோ கேசட் கிடையாது, ஆமா. எதுவுமே இல்லை. இன்னை ஆமா. வரைக்கும் ஆமா. நானும் எப்படியா ஒரு ஒரு அதாவது 98 வரைக்கும் எடுத்திருந்தாலே எங்க விளையாட்டு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நல்ல. தெரிஞ்சிருக்கும். எஸ். நான் ஒரு 2005 உள்ளது இருக்கு இப்போ. நான் ஓ. ஒன்லி டிஃபென்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஓ. 35 வயசு ஆயிட்டு எனக்கு அந்த டைம்ல. ஓகே, ஒன்லி ஓகே. டிஃபென்ஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்திருப்பேன். அந்த மேட்சஸ் தான் நம்ம பார்த்தோம். அப்புறம் தான் விபி பிரஸ் வந்ததுக்கப்புறம் அப்படியே திரும்ப வந்து சன் பேப்பர் மில் போகிறேன். அப்போ சன் பேப்பர் மில் போனால் சன் பேப்பர் மில் விளாண்டுட்டு இருக்கேன். அந்த டீமில் விளாண்டுச்சுல அப்புறம் அங்கேருந்து ஈபி கூப்பிடுதாங்க. அப்போ தான் எங்கள் கோச் அவர் கிறிஸ்தவ சார் சொல்லுவார், இல்லை நீ ஒரு வருஷம் விளாண்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. திரும்ப ஒரு வருஷம் அவங்களுக்கு விளாண்டுட்டு தான் அடுத்த வருஷம் வந்து ஈபியில் போய் ஜாயின் பண்ணுறேன். ஆமாம், வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிச்சு ஈபியில் 93ல. ஓகே, அது அங்க ஊர்ல தான் கிடைச்சிச்சு. அப்போ ஊரில் அதுக்காக தான் நாங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகல. எங்கள் போஸ்டல் கூப்பிட்டாங்க, அப்புறம் வந்து போர்ட்டர்ஸில் கூப்பிட்டாங்க, ஐசிஎஃப் ரயில்வேஸு, அப்புறம் விஜயா பேங்க் பெங்களூரு, சிஆர்பி பிஎஸ் எல்லாத்துக்கும் என்னையும் ரவிசுந்தர். நாங்கள் 2 பேரும் பேப்பர் போனோம், நாங்கள் 2 ஒன்று சேர்ந்தோம். உடனே ரவி கணேசன் வந்தால் தான் டீம் நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படியே தான் சொல்லுவாங்க. பேசுகிறப்ப ரவி கணேசன் தான் சொல்லி கூப்பிடுவாங்க எல்லாருமே. 2 பேரும் எந்த மேட்சுமே எய்த்து விளாடவே மாட்டோம். அதுக்குள்ளே யார்கிட்ட பாலிட்டிஸ் பண்ணி நான் ஈபி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் எய்த்து விளாண்டு ஒரு மேட்ச் ஆடிட்டோம். ஆடி அந்த டீமையும் மாற்ற பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளேயும் மன கஷ்டத்தை சரி பண்ணி திரும்ப 2 பேருமே ஈபியில் ஜாயின் பண்ணி விளாண்டுட்டோம்.